ரெஸ்பான்சிபிலிட்டியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பார்க்கணும் அப்படின்னு இருந்தது. அண்ட் இட் ஷுடன்ட் பி க்ரூட் ஆர் கோரா பிளட் ஷெட் அப்படிலாம் இல்லாமல் இருந்தால் பீப்புள் வில் சி. அண்ட் இட்ஸ் நவடேஸ் இட்ஸ் ஸோ மெனி மூவிஸ், எவ்ரி மூவிஸ் நார்மலைஸ்டு வயலன்ஸ். ரொம்ப க்ளோஸராக சொல்லணும்னா சுப்பிரமணியபுரம் தான். தட் வாஸ் த ஒன்லி க்ளோசஸ்ட் திங் தட் கேம் டு திஸ். அவர் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடியே இதை சொல்லிட்டாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் எனி சார்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ட்ராக் ஆர் க்ரெயின், ஜிம்மி, ஸ்டெடி கேம் இதெல்லாம் இல்லாமல் தான் போகணும். ஒரு ஹியூமன் எந்த இடத்துலேருந்து பார்ப்பான ஒரு கதையை, ஒரு நடக்கிற சம்பவத்தை அப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது சொன்னார். அண்ட் இட் பி போரிங் அண்ட் வெரி ஸ்பூன்ஃபுல். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சீன்ஸ்லாம் இல்லாமல் எதுவுமே செப்பரேட்டாக இல்லாமல் it's their world and if you observe you will get points. Hello, welcome to Cinema Express. நான் Anusha and இன்னைக்கு நம்மளோட இருக்குது cinematographer Balaji Subramanyam who recently shot the Tamil film Chithha. Hi. Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Firstly, congratulations for Chithha. நிறைய positive reviews and feedback வந்துட்டு இருக்கு. Yeah. It's good to see that. Yeah. Great. So, Chithha is your debut feature film, if I'm not wrong. Yeah. So, before we talk about Chithha and everything, a little more about you and உங்களோட previous body of work என்னவா இருந்துச்சு? If you can. நான் வந்து SRM Film Instituteல படித்தேன் cinematography. And then I worked with a few people as assistant. And then finally I worked with Vijay Kannada, DoP, அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். And then after that I started doing independent music videos. And I did few works and அதில் one of the work என்ஜாமி மியூசிக் வீடியோ பார்த்துட்டு அருண் கால் மீ. ஐ ஆல்ரெடி ஒர்க் வித் அருண், சிந்துபாத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சாங் பார்த்துட்டு he thought like இந்த ஸ்டோரி நான் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி நினச்சாரு. அண்ட் ஆல்சோ he asked விஜய் கார்த்திக் can I go with him அந்த மாதிரி. He also said try அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ that's how I got this opportunity. Great. And so இப்போ சித்தா பற்றி பேசும்போது இட்ஸ் அ வெரி ஹெவி சப்ஜெக்ட். we know it's about pedophilia and abuse மாதிரி. ஸோ ஒரு ஆல்ரெடி தேர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி தட் கம்ஸ் வித் இட் இல்லையா? நாட் ஜஸ்ட் ஃபார் யூ, உங்கள் டீமுக்கே அந்த ஆக்டர்ஸ்லேருந்து ரைட்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே எவ்ரி சிங்கிள் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அஸ் அ சினிமாட்டோகிராஃபர் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் திஸ் சப்ஜெக்ட் கேட்கும் போது, அதாவது நீங்கள் படிக்கும்போது இல்லை நரேஷன் கேட்கும்போது என்னவா இருந்துச்சு? அண்ட் உங்களுக்கே ஒரு இருக்கும் இல்லையா, திஸ் இஸ் வாட் யூ ஐ ஹேவ் டு டூ, திஸ் இஸ் வாட் ஐ ஷுட் நாட் டூ, ஆர் உங்களுக்கே ஒரு சம்மரி ஆஃப் யுவர் டியூட்டினா என்னவா இருந்துச்சு சித்தா? ஃபஸ்ட் நரேஷன் வந்து ஷூட்டுக்கு ஒரு 4-5 months முன்னாடியே கேட்டுட்டேன். அண்ட் அப்போலேருந்து இட் வாஸ் லைக் இட் வாஸ் ஹெவி, த ஸ்டோரி வாஸ் ஹெவி. அண்ட் ஃபஸ்ட்டு விஷுவலாக ஐ டென்ட் திங்க் எனிதிங். ஐ வாஸ் லைக் ஒன்லி அனலைசிங் அந்த ஸ்டோரியை அண்ட் தோஸ் கேரக்டர்ஸ் மெயின்லி ஹீரோஸோட கேரக்டர். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்பீங்க ஆர் ஒரு டேரக்டர் ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க. சம் வந்து ஸ்கிரிப்டை அப்படியே ரீட் பண்ணுவாங்க, சம் நரேட். he narrated me. ஸோ அப்பப்போ ஜஸ்ட் he will see the points and he will narrate me. ஸோ அது ஒரே கோர்வையாக போச்சு. இட்ஸ் நோ பிரேக். இட் வில் பி லைக் கர்சிவ் ரைட்டிங் மாதிரி இட் வெண்ட். ஸோ அண்ட் அப்படியே ஸ்லோவாக ஸ்டோரியிலே அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் இருந்தது. இட்ஸ் நாட் லைக் ஸ்டோரி வேறு ஸ்க்ரீன் பிளே வேறுங்கிற மாதிரி இல்லை. இட் வாஸ் ஆல் த சேம். ஸோ அதுலேயே அவர் சொன்ன ஒரு நரேஷன்லேயே ஒரு டென்ஷன் ஸ்லோவாக பில்டப் ஆச்சு. ஸோ ஒன்லி ஸ்டோரி வாஸ் கோயிங் இன் மை மைண்ட் ஃபார் அ லாங் டைம். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி எடுக்கலாங்கிறது அவர் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடியே இதை சொல்லிட்டாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் எனி சார்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் ட்ராக் ஆர் க்ரெயின், ஜிம்மி, ஸ்டெடி கேம் இதெல்லாம் இல்லாமல் தான் போகணும். ஏன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு எடுத்தேன். அது எனக்கு கேமரா பெருசாக தெரியாது, பட் நான் மட்டும்தான் அது பண்ணணுன்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் நான் மட்டும்தான் அலௌடு அங்கே. ஸோ அதனால் நான் சும்மா கேமரா எடுத்து போய் பண்ணேன். அதில் ஏதோ ஒரு மாதிரி ஒரு
ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அது வந்து இந்த கதைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே வில் ட்ரை, பட் ஆனால் அது எவ்வளோ பாசிபிள்னு தெரியல. பிகாஸ் இவ்வளோ நாளாக நான் கற்றுக்கிட்டு இருந்த ஒன்று இருக்கும்ல, லைக் 12 இயர்ஸாக சினிமாட்டோகிராஃபியில் கற்றுக்கிட்டது, அது எல்லாத்தையும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அது. ஸோ ஓகே லெட்ஸ் சி, பார்ப்போம் அது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ஹி நரேட்டட் த ஸ்டோரி. அது ரொம்ப அவேவாகவும் இல்லை அவர் சொன்னது. இட் வாஸ் எவ்ரிதிங் வாஸ் திஸ். அவர் சொன்ன எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து ஒருத்தர் நேரில் அங்கே நின்று பார்க்குற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவர் எழுதியே இருந்திருக்காரு. அது அப்படி தான் நரேட்டும் பண்ணார். ஸோ இட் வாஸ் நாட் டூ அவே ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபியாக அது கேப்சர் பண்ணும்போது இட் வாஸ் நாட் அ டூ அவே ஆஃப் அன் ஐடியா. ஸோ ஓகே லெட்ஸ் ட்ரை. பட் இது எப்படி எடுக்க போகிறோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணி பார்க்கலாமா இல்லையா, இல்லை எப்படி அப்படின்னா இப்போ அது அது எங்களால் முடியல ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் ஷூட், பிகாஸ் ஆல் த ஆக்டர்ஸ் ஷுட் கம் அண்ட் அந்த மாதிரி இட் வாஸ் அவுட்டோர் லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ வி குடன்ட் டூ எனி டெஸ்ட் ஷூட்ஸ். அண்ட் ஆஸ் யூ ஆஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு நரேட் பண்ணும்போது இது தெரிஞ்சிருச்சு, இது சின்ன பசங்க பார்க்க வேண்டிய படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். அண்ட் தேர் இஸ் அ சீன் தட் ஒரு இன்குவெஸ்ட் சீன் இருக்கும். அது வந்து ஒரு டைலாக் ஃபுல்லாக அந்த எஃப்ஐஆர் எழுதுறது ஃபுல் டைலாக் இருந்தது. இட் வாஸ் 2 pages ஆஃப் டைலாக். ஓகே. அது அவர் ஃபுல்லாக பார்த்து நரேட் சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஜஸ்ட் அப்போ கேட்டால் வந்து இந்த டைலாக் கண்டிப்பாக ஃபுல்லாக சொல்லுவாரா அந்த ஆக்டர், அப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. யா அப்படி தான் இருக்கணும், அதுக்காக தான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போது ஜஸ்ட் தாட் அன் ஐடியா லைக் அப்போ அவர் ஹி கிவ்ஸ் அ எவ்ரி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன், வி டோன்ட் நீட் டு ஷோ இட். அது காட்டாமலே இருக்கலாமே, இதுவே 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 எப்படி இருக்கு அப்படின்னு. அண்ட் ஐ ஆல்சோ ரிமெம்பர் மணி சார் ஆர் சம் ஒன் டெல்லிங் தட் சினிமா இஸ் அ விஷுவல் மீடியம் அண்ட் டயலாக்ஸை வந்து எங்கே தேவையோ அங்கே தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. யா ஸோ இட் வாஸ் ஆப்போசிட் டு தட். ஸோ எய்தர் டயலாக் ஷுட் பி தேர் ஆர் த விஷுவல் ஷுட் பி தேர். இஃப் ஹீ வாண்ட்ஸ் த டயலாக் டு பி தேர் தென் லெட்ஸ் அவாய்ட் த விஷுவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன ஒரு ஐடியா வந்துச்சு. அண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆனது தான் திஸ் not showing things, not showing everything, leave it to the audience imagination அப்படிங்கிற ஐடியா அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் he was ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் அதே மாதிரி there is another scene where hero character and பொன்னி character they will stand in a street alleyway and they will go out of the frame for few moments. அதுவுமே அப்படிதான். ஸோ அது அவர் நரேட் பண்ணும் போதே அது இருந்துச்சு. அந்த ஏதோ யாரோ ஒன்று பார்க்குறாங்க, அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் சீனில் வரும். ஸோ அது வந்து இந்த சீன்லேயே காமிச்சிட்டு நெக்ஸ்ட் சீனில் வந்து அந்த ஃபோனில் வந்து காட்டவே வேணாம், இட்ஸ் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் தட் இஸ் சம்மோன் இஸ் சீயிங். ஸோ வந்து நம்ம ஃபோனில் காட்ட வேணாம், அது அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஸோ திஸ் டூ ஐடியா பிஃபோரே வந்துருச்சு தட் யூனோ திங்ஸ் ஹேப்பனிங் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன் ஆர் விஷுவல். ஸோ இது ரெண்டும் ஸ்டார்டிங்லேயே வந்துருச்சு when we were discussing before shoot. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பார்க்கணும் அப்படின்னு இருந்தது. அண்ட் இட் ஷுடன்ட் பி க்ரூட் ஆர் கோரா பிளட் ஷெட் அப்படிலாம் இல்லாமல் இருந்தால் பீப்புள் வில் சி அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இட்ஸ் நவடேஸ் இட்ஸ் ஸோ மெனி மூவிஸ், எவ்ரி மூவிஸ் ஹஸ் நார்மலைஸ்டு வயலன்ஸ். ஸோ இந்த படத்துக்கு அது தேவையில்லை, இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கான்ஷியஸான ஒரு டெசிஷனாக இருந்தது. ஸோ அதுதான் ஆச்சு. அண்ட் தட்ஸ் வேர் த ஐடியா ஓவர்லாப்ஸில் விஷயங்கள் வைக்கிறது, காட்டாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி தான் ஆச்சு. பிகாஸ் ஆல்ரெடி இட் வாஸ் அ டீட்டெயில் ஸ்கிரிப்ட், எல்லாமே இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ டென்ஸ் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் பொலிட்டிக்கலாகவும் சோஷியலாகவும் எவ்ரி வே இட் வாஸ் அ வெரி கிளியர் ஸ்கிரிப்ட். ஸோ அதை வந்து விஷுவலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எதை காட்டணும் எதை காட்ட வேணாங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அப்படி அப்ரோச் பண்ணது. அண்ட் நீங்கள் சொல்லும் போது யூ டோல் அன் இன்ட்ரெஸ்டிங் திங். அதாவது இந்த கதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து பார்க்குற மாதிரி ஷூட் பண்ணணும், யாரோ ஒருத்தர் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க இதெல்லாம் நடக்குதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு there's a bit of jerkiness in everything, in எல்லா இதுலேயுமே. அது ஒரு ஹேண்ட் ஹெல்ட் ஷாட் மாதிரி தான் இருக்கும். அண்ட்
அதுல it might go wrong if it is very voyeuristic. இதுல இருக்கு அந்த ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி தான். பட் அந்த மாதிரி இல்லாம voyeuristic-ஆ இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாங்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த the aesthetics of behind that or that decision behind அந்த that's what director அதான் வேணும்னு கேட்டார். பேசிக்கா வந்து this he wanted pan. அவரோட லாஜிக் என்ன, நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட லாஜிக் என்னவா இருந்ததுன்னா, see as a human being நம்ம வந்து இன்ன இடத்துலேருந்து பார்க்குறோம், இப்படி திரும்பி பார்க்குறோம், மேலே கீழே பார்க்குறோம், அவ்வளோதானே. நடந்து பார்க்குறோம், மேபி கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்குறோம், அவ்வளோதான். பட் we don't go in track. ஸோ ஆர் அந்த மாதிரி கிரேன் அப்பு நம்ம அப்படியே மேலே போகல. ஸோ ஆர்டிஃபிஷியல் எந்த மூமெண்ட், ஆமாம், ஒரு ஹியூமன் எந்த இடத்துலேருந்து பார்ப்பான ஒரு கதையை, ஒரு நடக்கிற சம்பவத்தை அப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொன்னார். ஸோ ஓகே, பட் ஆனால் அது சினிமாவாக எப்படி இருக்குங்கிறது தெரியல, டாக்குமெண்ட்ரி மாரி போயிடக்கூடாது. ஆமாம் ஆமாம். ஸோ அதுதான் எனக்கு ஒரு சேலஞ்சாகவும் இருந்துச்சு கொஞ்சம். ஏடா ஃபியர். அண்ட் ஒன்ஸ் வி வென்ட் டு ஷூட் அண்ட் ஆக்டர்ஸ் டிட் வாட் ஹி வாண்டட். அண்ட் நானும் ஒரு ஆக்டர் ஆகிட்டேன் உள்ள. they were doing something real and I have to capture it அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. And this breathe this moment, that is natural outcome of handle. And அது வரக்கூடாதுன்னா we shouldn't put it in tripod. இப்போ அது வேணும்னா ஷோல்டரில் போகணும். ஸோ அந்த மாதிரி தான் போனது. அண்ட் ஐ டென்ட் ஆல்சோ தேர் இஸ் அதுக்கு ஹேண்டல்கே அந்த எய்ட் மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. பட் ஐ டென்ட் யூஸ் இட். இட் ஃபெல்ட் லைக் சம்திங் unnatural for me. So I just kept it in my shoulder and shot it. And also it was only me and the actor and with the director, me, actors, that's all. So அந்த ஒரு இப்போ டிஜிட்டல் கேமராவுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கும், மானிட்டர் இருக்கும், ஒன்று இருக்கும். அண்ட் அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் இல்லாமல் ஒரு 16mm ஃபிலிம் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப இன்டிமேட்டாக, இட் வாஸ் அ வெரி க்ளோஸ் சர்க்கிள், ஜஸ்ட் த ஆக்டர்ஸ், மீ அண்ட் த டைரக்டர், அந்த மாதிரி அப்ரோச் பண்ணதுனால. அண்ட் தட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஹேண்டல்டு ஷோல்டரில் வச்சு எடுத்ததுனால அந்த ப்ரீதிங் நான் பண்ணுறப்போ வர அந்த ஜர்க்கு தான் அது எல்லாமே. அண்ட் அனதர் திங் தட் யூ மென்ஷன் இஸ் பொன்னிக்கும் ஈஸ்வரனுக்கும் அந்த இது இருக்கும், அந்த வீட்டில் விட்டுட்டு வரேன் அந்த இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கல்ல, வாட் டு ஷோ வாட் நாட் டு ஷோ, பார்க்கறதுக்கு இட்ஸ் சரி. அந்த டைம்ல இட்ஸ் கைண்ட் ஆஃப் டவுட்ஃபுல், என்ன இட்ஸ் சம்திங் ராங் ஆர் ரைட் என்ன இருக்குன்னு ஒரு மர்க்கினஸ்ல இருக்கும். அண்ட் யூ டோல் வாட் டு ஷோ வாட் நாட் டு ஷோ வந்து இஸ் very important in cinematography. Other departments or cinematography in this story exactly. So as a cinematographer and the choice eppadi edukringa, of course you have writers with you, உங்களுக்கு இன்புட்ஸ் எல்லாம் கிடைக்குது. பட் as a cinematographer visual language க்கு நீங்க தான் in charge of the film இல்லையா? So அது எப்படி I discuss with the director, கான்ஷியஸ் எப்படி discuss எனக்கு இப்படி தோணுது, இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்றது தான். அண்ட் ஆமா, அது அவர் அக்செப்ட் பண்ணிட்டா yes we'll go like that. இல்ல அப்படின்னா எப்படி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன். பிகாஸ் he is the director and he is the director for everything, like visual, artist, audio, music, எல்லாத்தையும். ஸோ அவர் இங்கே ஒன்று பண்ணாதான் நெக்ஸ்ட்டு அவர் மற்ற இதுலேயும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். ஸோ he is everywhere, he will be everywhere. ஸோ இங்கே வந்து what we do is very important with the actors and with me. ஸோ அண்ட் சித்தா சாரும் லைக் நாங்கள் என்ன பண்ணுறோமோ he will already know what we are doing. ஸோ அதுக்கேற்ற மாதிரி will just நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை அவருக்கு. ஸோ அந்த சீன் எஸ்பெஷலி வந்து it should look like someone capturing in a mobile camera. And why is that? Because next scene la someone is showing no like இத பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. So you want to have that and ஒரு doubt create பண்ற மாதிரி இருக்கணும் in the minds of audience. It should look wrong. Something weird. Why we are going somewhere and we are not hearing the audio. அவங்க பேசுறதும் கேட்காது because it's from a distance, no? So அதுதான் ஐடியா, to create doubt, to have a false point of view. So you believe that cinematography has the power to change the way we look at people? Yeah, it is. அந்த சீனே அதுதானே. He is false accused. So we have to
அந்த அக்யூஸ் பண்ணுறவங்க எப்படி அதை பார்த்தாங்கங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டினா தான் அந்த அது வரும். ஸோ அதனால அந்த ஷார்ட் இருந்தது. அண்ட் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் சித்தா அதில் பார்க்கும்போது லாட் ஆஃப் கான்வர்சேஷன் ட்ரிவன் ஸ்க்ரீன் பிளே தான் இருக்கும். ஐதர் வித் சக்தி அண்ட் ஈஸ்வரன் ஆர் சுந்தரி அண்ட் பொன்னி அண்ட் ஈஸ்வரன் ஒரு சுந்தரி அண்ட் ஈஸ்வரன், அந்த மாதிரி நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் தி திங்ஸ் தட் ஐ அப்சர்வ்ட் இஸ் தி க்ளோஸ்லி கேப்சர்ட். there is over the shoulder shots நிறைய நீங்க கேப்சர் பண்ணது எல்லாமே அந்த மாதிரி தான். and there's very tight close ups and sometimes shallow depth of field மாதிரி இருக்கு. It kind of gave two feelings for me. One, it's like the conversations they have is very intimate, yeah. Like even when she narrates what happens on the past irukattum between Nimisha and Siddharth, and first when she joins the or the magic pen thirthu poyiruchu and the conversation ellame. So it's very intimate. Two, it could be also that it's so you want to give a sense of claustrophobia, that all these people are stuck in this world with so much of cruelty. So on the choices, how did it come about? Yeah, it is actually first point, intimate. It's an intimate conversation. When we are talking to someone we don't see around the world, right? We are and avanga mela irukka concentration another. So we want to show that. And second, claustrophobia na it's in the entire film language. Ama. It's not a particular conversation scene. Director was very specific that நம்ம காட்டுறது தான் அப்படிங்கிறதுல. ஸோ we both were like very specific what we want to show. நம்ம காட்டுறதை தான் அவங்க பார்க்கணும். Like it's like turning the head of the audience. It's not turning the camera. It's like it's not watching through the window also. It's like literally turning their head. இங்கே பாரு இதை மட்டும் பாரு அப்படிங்கிறது. அது வந்து தேர் அட்டென்ஷன் எங்கேயுமே போகக்கூடாது ஸ்டோரி போயிட்டு இருக்கப்போ. ஸோ அதுதான் அந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா தான் பீப்புள் வேர் மேபி ஃபீலிங் லைக் ஒரு மாதிரி இருக்கமா இருக்கு அப்படின்னு சொன்ன ரீசன் மேபி இட் குட் பி தட் ஆல்சோ. அதர் தேன் த ஸ்டோரி they can't escape, they were glued to the screen அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். என்னால் எஞ்சியும் போக முடியல, இங்கே இருக்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல. That I think that this approach added more effect to it. From the establishing cues, because through cinematography ena nariya shots, for example the very சித்தானா ஃபர்ஸ்ட் ஷாட் நம்மளுக்கு அந்த டாப் ஷாட் வித் அந்த குழந்தை படுத்துட்டு இருக்கும், இவர் சித்தார்த்துங்க இருப்பாரு இல்லையா, அந்த ஷாட் நம்ம அவ்வளோ ரிப்பீட் பண்ணும் போது தான் when he says the call back that அந்த ஹைட் கரெக்டாக இல்லை அதனால இது குழந்தை இல்லைன்னு சொல்லுவார் இல்லையா, அந்த ஷாட்டாக இருக்கட்டும். இல்லாட்டி அந்த மான் ஸ்டிக்கர் ஒரு ஷாட் காமிப்பீங்க இல்லையா, பிகாஸ் அந்த மான் ஸ்டிக்கர் வச்சுன்னா அந்த ஏன் அந்த பொண்ணுக்கு மான் பார்க்கணும்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னா பிகாஸ் ஷீஸ் ஸோ obsessed with those, obsessed இல்ல அந்த வயசுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் மான் குருவி எல்லாம் பாக்குறதுக்கு. அகைன் சிக்ஸ் கலர்டு கோழி குஞ்சுங்க, அதுவும் வந்து ஒரு கியூ மாதிரி ஒரு மெட்டஃபர் மாதிரி யூஸ் பண்றீங்க. ஸோ இந்த எஸ்டாப்ளிஷிங் கியூஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுக்கு அப்படியே ஒரு பேரல் கனெக்ட் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல இல்லையா. அது அந்த டாக் டு மீ தட் மெத்தட் இட் செல்ஃப், தட் லாங்குவேஜ். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்க்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணக்கூடாதுங்கிறது நினச்சி தான் அவர் இப்படி எழுதினார் ஸ்டோரி. பட் தீஸ் எலிமெண்ட்ஸ் தீஸ் ஆர் ஷூட் அப்போ ஆட் பண்ணுறது இந்த டீட்டெயிலிங். ஆமாம் ஆமாம். லைக் ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஷாட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஷூட். அந்த கிச்சனில் வந்து அண்ணி சமைச்சிட்டு இருப்பாங்க, ஹீரோ ஒருவர் சாவி எடுத்து போயிடுவார். அந்த ஷாட் தான் ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் த ஃபிலிம் ஷூட்டில். ஸோ இன் தட் வி ட்ரை டு சும்மா ஓகே ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் ஃப்ரேம் வச்சிட்டேன், ஓகே ஐ நீட் டு சம்திங் டு கவர், ஓகே மான் ஸ்டிக்கர், ஓகே லெட்ஸ் புட் இட். அதை நான் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஓகே ஆட் பண்ணனால இட் ஆடட் மோர் மீனிங் தேன் சம்திங் எல்ஸ். ஸோ அதனால் ஓகே லெட்ஸ் இன்க்ளூட் திஸ் மான் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சாச்சு. அண்ட் ஷீ வில் அகெயின் கம் அண்ட் டேக் பன் ஆர் சம்திங் வந்து எடுப்பா. ஸோ இந்த இதுலேயே அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் ஒன்று வந்துச்சோம். அண்ட் டாப் ஷாட்டில் தேர் வில் பி அ மொபைல் அண்ட் கிளிப்ஸ். ஸோ அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து சப்கான்ஷியஸாக வி கெப்ட் ஆடிங். ஸோ ஃபர்ஸ்ட் சீன்ல அப்படிதானே சித்தார்த் அப்படிதானே அந்த பொண்ணு வந்து பின்னாடி மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது தட் வாஸ் டைரக்ட், தட் வாஸ் வெரி டைரக்ட். இதெல்லாம் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் வாட்ச்ல தான் இது தெரியும். அண்ட் பட் சப்கான்ஷியஸா தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ நம்ம ஒரு விஷயத்தான் கவனிச்சுட்டு இருப்போம், பட் வி வில் பி என்ன சொல்றது டிஸ்டர்ப் பை அதர் திங்ஸ் ஆல்சோ. ஸோ
இதெல்லாம் சப்கான்ஷியஸாக ஆட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான், அதுதான் ஐடியா. அண்டு இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா பல சீன் வைக்கணும். அண்ட் வில் பி போரிங் அண்ட் வெரி ஸ்பூன் ஃபீடிங். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சீன்ஸ்லாம் இல்லாமல், எதுவுமே செப்பரேட்டாக இல்லாமல், இட்ஸ் தேர் வேர்ல்ட். அண்ட் இஃப் யூ அப்சர்வ் யூ வில் கெட் பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி ஒன்றுன்னா ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்தாலே யூ வில் நோ வை வி கெப்ட் அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ இது இன்னும் கொஞ்சம், if you want to dig deeper, sometimes people might not remember on the sticker, on the fridge la sticker onum. Again you reiterate when on the notebook la irukku on the sticker again, and that again that is a direct reference. அதுக்கு தான் ஷார்ட்டே வச்சது. ஆமா, பட் ஃப்ரிட்ஜில் இருந்து தான் இட்ஸ் an indirect thing. ஸோ அது அது சப்கான்ஷியஸாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஐடியா. பிகாஸ் அது அதில் ஸ்டார்டிங்கில் நடக்கும், பட் ஒன்லி செகண்ட் டைம் வாட்ச்க்கு தான் உங்களால் அது கவனிக்கவே முடியும் சம்டைம்ஸ். அது அந்த மாதிரி தான் அந்த விஷயம். ஸோ இட்ஸ் நாட். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு நோ அனிமல்ஸ். இந்த இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அ மெட்டஃபர். பிகாஸ் நீங்கள் காமிக்கிறதுலாம் ஒரு மான் குட்டியாக காமிக்கிறீங்க, இல்லாட்டி அந்த கோழிக்குட்டி அந்த மாதிரி தான் காமிக்கிறீங்க. இட்ஸ் அகேன் இட்ஸ் ரிலேட்டட் டு கிட்ஸ் இல்லையா? ஸோ ஹவு மச் ஆஃப் த அனிமல் மெட்டஃபர் நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க? பிகாஸ் யூ நாட் புஷிங் இட் டூ மச். திரும்பி நீங்கள் சொல்கிற மாதிரி ரீட்ரேட் பண்ண மாட்டீங்க. பட் அதை அந்த அந்த வயசுல அந்த கலர்ஃபுல் அனிமல்ஸ் பார்த்து நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா? So how did that conversation between you and Arun? No, that is in the story itself. She is attracted by everything that kids will get attracted. Phone, மீன் குட்டி, எல்லாமே, எவ்ரிதிங். லைக் இட்ஸ் நாட் ஒன்லி தட். லைக் அவங்க அந்த கிட்னாப் ஆர் தே அந்த கிட்ஸ் ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்பாங்க எங்கே போகலாம் அப்படின்ட்டு. அந்த கான்வர்சேஷன் அப்போது ஹீரோ வில் கம் அண்ட் அந்த பொன்னியோட அம்மா வந்து ஷி வில் டேக் 2 fishes and put it in a bowl and give. ஸோ பேக்ரவுண்டில் அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் அவர் வச்சிருந்தாரு ஆல்ரெடி. ஸோ அது விஷுவலாக நீங்கள் when you show it, when you have a frame இல்லையா, அந்த விஷயம் இங்க இந்த விஷயம் இது நடக்கணும், இது நடக்கும்போது இந்த பேக்ரவுண்ட்ல இது நடக்கணும், அந்த விஷயம் வந்து you will be in charge இல்லையா? So I want to know about that I will be framing. staging அது நடக்கிறது அவர் தான் in charge. ஆமாமா, இது ஓகே, இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், ஓகே. பட் I have to be, இது எல்லாமே ஒரு கொரியோகிராஃப்டா நடக்கணும். தட் இஸ் staging between me and director. And I should direct the frame and he should direct the actors to come இங்கே வரணும். நான் I should hit the mark. அவங்க இங்கே போகிறப்ப நான் இங்கே வைக்கணும், அவங்க இங்கே வைக்கணும். ஸோ இட்ஸ் மோர் லைக் அ கொரியோகிராஃபி தான். சின்ஸ் ஆக்டர்ஸ் ஒரு கான்வர்சேஷன் சீனால அது ஸ்டேஜிங்காக அது வி நேம் இட். இட்ஸ் மோர் லைக் அ கொரியோகிராஃபி தான். ஸோ ஓகே. அண்ட் டு யூ ஹேவ் எனி as such உங்களுக்கு ரெஃபரன்சஸ் ஏதாவது இருக்குமா? நீங்க யூசுவலா படத்துக்கு இல்ல ஆக்சுவலி. அதுதான் that's why it took so long for me to என்ன அவரும் வந்து தெரில எனக்கு எந்த படம் உனக்கு ரெஃபரன்ஸை சொல்லிட்டுலாம் தெரில அப்படின்னா. ஸோ சம் பாயிண்ட் ஐ ஹேவ் டு ஸ்டாப் வாட்சிங் ஃபிலிம்ஸ். லைக் ரியலி லைக் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து பிகாஸ் ஒன்று பார்க்கும் போதும் அந்த ஒரு ஃபிலிம் லாங்குவேஜுக்கு வந்து ஆர் தட் ஸ்டைல் ஆர் தட் மேக்கிங் தட் கலர் கிரேடிங் ஐ வாஸ் கெட்டிங் ஐ வில் பி இன்ஃப்ளூயன்ஸ் ரைட் இன் லைக் எனி ஒன். ஸோ இந்த கதைன்னு வந்துட்டது போது எதை எடுக்கிறது, ஓகே எனக்கு ஞாபகம் இருந்த படங்கள்லாம் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும்போது இட் வாஸ் நாட் ஃபிட்டிங். ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸராக சொல்லணும்னா சுப்பிரமணியபுரம் தான். தட் வாஸ் த ஒன்லி க்ளோசஸ்ட் திங் தட் கேம் டு திஸ். So in terms of how the camera moves, okay, and the pastel colors and the uru, so on that 16mm look. So that was the closest thing, but I didn't see the film. எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை, அது ஒரு நான் 100 வாட்டிக்கு மேலே பார்த்துருப்பேன் படம். ஸோ அதனால் I remember it so well. I didn't see it, but that is the closest reference in terms of reference. Okay. And because அந்த film பேசுற விஷயமே வேற, இந்த film பேசுற but இடமும் வேற இல்ல, அது மதுரை, இது பழனி. but I don't know why, but I had this அந்த ஊர்ல நடக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த authenticity it gives, the costumes இருக்கட்டும், மேக்கப், everything that you will forget it's a film. So that is what we want to create in this. அது டைரக்டர் வாஸ் வெரி ஸ்ட்ராங். அப்படிலாம் இருக்கக்கூடாது, இட் ஷுடன்ட் லுக் எனி திங் அவுட் சைட் ஆர்
டிஸ்ட்ராக்ஷன்ஸாக இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி வாஸ் நாட் டு கிரியேட் டிஸ்ட்ராக்ஷன், நாட் டு சீக் அட்டென்ஷன். ஸோ அண்ட் அதுதான் எனக்கு அதில் ஒரு சேலஞ்சாக என்ன இருந்துச்சுன்னா, சின்ஸ் ஐ வாஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால இட் இட் செல்ஃப் வில் கிரியேட் அன் அட்டென்ஷன். பட் அது ஒன்ஸ் வி சா த எடிட், இட் வாஸ் மோர் லைக் அ as we said claustrophobic. It didn't allow to settle audience. So they didn't have any attention towards it. So they were disturbed only. So அது அப்படி தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்தது. ஸோ அதனால் இட் வாஸ் லைக் ஓகே, வி ஆர் நாட், அந்த அட்டென்ஷன் அங்கே போல், கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குது, லைட் எப்படி இருக்குது, வி ஆர் ஒன்லி சீயிங் த ஆக்டர்ஸ், அதுதான் வேணும் அவருக்குன்ற மாதிரி டிக்கெட் அவுட். ஒரு ஃபஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு ஒரு 3 minutes 4 minutes கட் பண்ணி பார்த்தாங்க. ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங். And then only we proceed for the second schedule. Okay. This one particular scene, அதே டாப் ஆங்கிள், சித்தார்த் ரைட்டில் இருக்காரு, சுந்தர் நடுவில் இருக்காங்க. அண்ட் அவங்க அம்மா வந்து படத்துக்கு வருவாங்க இல்லையா, படத்துக்கு வரும்போது இவர் இப்படி திரும்பி படுத்துருவார், அவரோட லெஃப்டில் படுத்துருவார். அந்த சீன் வந்து எப்படி கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட இட் மைட் லுக் ராங். பிகாஸ் நம்ம முன்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணல அந்த அண்ணன் கேரக்டர் ஃபர்ஸ்டே இறந்து போயிட்டா தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் தீஸ் 3 people are living in under one roof. அந்த சீனுக்கு அடுத்தது தான் நம்ம we will establish that. ஆமாம். ஸோ how do you அந்த சீனில் what went into your mind? பிகாஸ் அந்த டாப் ஆங்கிள் சீன் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் தேர், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, போஸ்டர்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆங்கிள் எப்படி, வாட் வென்ட் இன்டு தட்? இது அவங்க படுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து வி நீட் டு, அது டெட் டாப் ஆங்கிள்னு சொல்லிட்டாரு அவர். இப்படி தான் எனக்கு அது வேணும் அப்படின்றதும் சொல்லிட்டாரு. அது எழுதினதே அப்படி தான் கன்சீவ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஹீ வாண்டட் லைக் டெட் டாப் அந்த ஷாட்டுக்கு. அண்ட் ரைட்டிங்கில் அது இருந்தது, அன்னி இஸ் கம்மிங் அண்ட் லைக் பக்கத்தில் படுக்காங்க. அண்ட் ஏடிஸ் எவ்ரி ஒன் அது இது எப்படி ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்காதா அப்படிங்கிறது எவ்ரி ஒன் ஃப்ரம் ஏடிஸ் மீ எல்லாருக்குமே அந்த ஒரு கொஷின் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ஆன் ஷூட் ஹவு த ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம்டு வந்து அண்ட் இட் சேஞ்ச் இட் தேர் வே ஆஃப் அவர் வந்து skeptical 2 minds la irundinga how it will work we wanted to see, no? So adu eduthu paakumbodhu dhaan theriyum. So adum he was also okay pani paapom first அப்படினு சொல்லிட்டு தான் he was there. And they director hero பேசினாங்க, பேசிட்டு just that's all முடிஞ்சிருச்சு. he turned and it was not awkward at all. So அது அவங்க படத்துக்கு வரும்போதே didn't sound, I mean it didn't look very awkward because இவங்க சுந்தர நடுவுல இருக்காங்க, அவங்க அப்படி அவங்க பக்கத்துல கொஞ்சம் இழுத்துப்பாங்க. and அந்த டைம்ல வந்து இவர் வந்து இந்த பக்கத்துல, it's their performance, it was very good acting as well. It's their performance and the directing. So it convince பண்றது தான ஆடியன்ஸ், அவ்வளவுதான். they did a good job. So and also அந்த abduction scene இருக்கு இல்லையா, பீட் பொன்னியோட அந்த இதுல போகும்போது, ஆட்டோல போகும்போது, ஆர் இந்த சுந்தரியோட அப்டக்ஷன் சீனாக இருக்கட்டும், யூ டோன்ட் அந்த வில்லன் நீங்கள் எஸ்டாப்ளிஷ், அவரோட ஃபேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ரொம்ப நேரம்க்கு அப்புறம் தான் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. காமிக்கிறது வந்து இது பார்க்க போகிற, அந்த கோழி குஞ்சுங்களை பார்க்க போகிற, அந்த ஃபோன் கொடுக்கறது, உங்கள் சித்தா எங்கே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த the full attention is on that kid playing the phone. So Sundari who's in the forefront of it. அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அப்டக்ஷன் அப்படி நடக்கிறது இல்லையா. ஸோ யூ ஃபோக்கஸ் ஆன் த பர்சன், த சர்வைவர் தேன் த பர்பட்ரேட்டர். அண்ட் படமே ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது அந்த கடைசி நிமிஷமும் சித்தார்த் பேசுகிற விஷயம் கூட அவன் பண்ணது தப்பு தான், பட் கான்சன்ட்ரேட் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் டு த சர்வைவர் ரைட் நவ் அப்படி தான் அவங்க பேசுவாங்க இல்லையா. லைக் அப்போ கூட அவங்க ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போது கூட நான் கொல்லட்டான்னு கேட்கும்போது நான் எப்படி இருக்கேன்னு கேட்டியா நீ அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த ஃபிலிம் இஸ் த்ரோயிங் திஸ் ஒன், ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த சர்வைவர் அண்ட் வாட் ஷீ ஆர் ஹீ இஸ் கோயிங் த்ரூ. இன் திஸ் கேஸ் ஷீ இஸ் கோயிங் த்ரூ. அதுவும் ஐ குட் கனெக்ட், ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துச்சு, பிகாஸ் யூ கைண்ட் ஆஃப் ஷோட் ஹவு திஸ் கேர்ள் இஸ் கெட்டிங் அப்டக்டட் இல்லையா. இது வெரி இன்னசென்ட், லாஸ் ஆஃப் இன்னசென்ஸாக இருக்கலாம் அந்த இது. ஸோ அந்த ஸ்டேஜிங் ஆஃப் தட், அது ஆனதுக்கப்புறம் யூ ஷோ அ லாட் ஆஃப் kids, 5-6 kids crossing the road with all this chicks இல்லையா. And the scene was very very beautifully staged, very poetically staged, I felt. So அந்த இத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
like it's in the script that we shouldn't show the villain until that bus பஸ்ஸில் போகிறாரு, அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறா, யார் கூப்பிட்டு போகிறா அப்படிங்கிற ஒரு அந்த யாருன்ற ஒரு கொஷின் இருக்கும். அண்ட் தென் வி ஃபைனலி வில். தட்ஸ் ஹவ் த ரைட்டிங் வாஸ். ஸோ வி கான் ஷோ த வில்லன் வென் இஸ் அப்டக்டிங் அந்த பொண்ணை. இது எப்படி பண்ணுறது அப்படி அகெயின் தட்ஸ் ஓவர்லாப் திங் ஹெல்ப் அஸ். திஸ் வி ஹேவ் டு ஃபாலோ திஸ் ஆஸ் அ லாங்குவேஜ். நோ லைக் மறைச்சி சில விஷயங்களை மறைச்சி, இப்போது அண்ணி வந்து இந்த குழந்தைய அடிக்கிறப்போ வி ஆர் நாட் ஷோயிங் இட் ஃபுல்லி. அந்த கிச்சனுக்குள்ளே ஓவர்லாப் ஆகிடுவாங்க. அதே மாதிரி பொன்னி வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறப்போ அது உள்ளே போயிடும். ஸோ திஸ் சார்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் திங் ஹெல்ப் தட் தேர். ஓகே, அவனை அந்த ஓரத்தில் வச்சிடலாம் இல்லைண்ணா, ஜஸ்ட்டு அந்த கோழியை வச்சு அவன் ஏமாத்துறான், லியூர் பண்ணுறான், அந்த குழந்தைய பிடிக்கிறான். அப்படி ஹைட்டு கூட சுந்தரியோட ஹைட்டுக்கு தான் அந்த ஃப்ரேம் வச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்து ஐடியாவாக வந்து ஸ்கிரிப்டில் வந்து இருந்தது வந்து அது யாருன்னு தெரில, ஒரு தாடி வச்ச ஒரு ஆள் அப்படிங்கிறதுனா அது ஆடியன்ஸ்க்கு காட்ட வேணாம் யார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் அதை அப்படி அப்ரோச் பண்ணது. அண்ட் அந்த லாஸ்ட்டில் வந்து இன்டர்வல் ஷாட்டுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போகிறது, இட் டேரக்டர் ஃபைனல் மூமெண்ட்டில் அது வச்சது. வி ஷுட் கனெக்ட் தட் சீன் டு திஸ் சம்மோ. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, ஓகே இந்த பசங்க அந்த கீழே விழுந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு அந்த கோழி விழுந்தது, ஓகே அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தட் டக்குன்னு டேரக்டர் டிசைட் பண்ண அந்த குட்டி பசங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் அந்த பொன்னி இதில் போகும்போது கூட, ஆட்டோவில் போகும்போது கூட பொன்னி தான் திரும்பி பார்ப்பார். பிகாஸ் சுந்தரி வந்து போயிடுவா இல்லையா சித்தாவோட. ஸோ நீ ஏன் வரலன்னு தான் பார்ப்பாளே தவிர வி டோன்ட் ஷோ த ஃபோக்கஸ் ஆன் தி டிரைவர். அந்த அந்த இதுவும் டெசிஷனும் வாஸ் ரிஃப்ளெக்டிங் டு வாட். தட்ஸ் வாட் தி சீன் இஸ் ரிட்டன் இஸ். அப்படிதான் எழுதுனது. இட்ஸ் நாட் அபவுட் தி டிரைவர். இட்ஸ் நாட், we don't even care about him until the end of it. Driver is not a matter. So அதனால அந்த சீன்ல டிரைவர் மேட்டர் இல்லை. அதனால இருந்துச்சோ. ஓகே, அவனை காமிச்சிட்டா தான் தப்பா இருக்கும். அதனால தான் அந்த பேன் ஷாட்டுமே டக்குன்னு வந்தது. ஆல்சோ you had mentioned before, first நீங்களும் அருணும் mentioned, I mean அருண் decided that abuse காமிக்க கூடாதுன்னு. And I think it's one of the plus points of the film, because அந்த அப்டெக்ட் பண்ணக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வந்து that itself is more traumatizing. The conversation that girl has with the villain. So அப்படி இருக்கும்போது what was the I would say the do's and do nots of staging that scene? Because அதிலே கொஞ்சம் நிறைய uncomfortableness இருக்கும். Because there's a bit of heckling, a lot of other things. And அந்த scene முடிகிற விஷயம் கூட கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். பிகாஸ் இட் லீவ்ஸ் டு தி இமேஜினேஷன் ஆஃப் வாட் வில் ஹேப்பன் அண்ட் வாட் இஸ் நாட் ஹேப்பனிங் இன்சைட் தட் ஸ்பேஸ். அந்த இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் தட் சீன் வாஸ் நாட் அவ்வளோ எழுதலை. தட் சீன் வாஸ் இந்த மாதிரி, ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் சீன் இன் தி ரைட்டிங், பட் இவ்வளோலாம் மென்ஷனே பண்ணல. அவன் அடிக்கிறான், அப்புறம் பாத்ரூம் கூப்பிட்டு போகிறான், அவ்வளோதான் இருந்தது. எப்படி ஸ்டேஜ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம், அது எப்படி பண்ண போகிறோங்கிறதே வந்து, ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்டர், சைல்டு ஆக்டர், இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் ஹர். ஸோ அந்த சீன் வந்து எப்படி எடுக்க போகிறாங்கிறதே எங்களுக்கு ஆன் ஷூட் தான் தெரிஞ்சுது. ஸோ ஷி வாஸ் டூயிங் பயங்கரமாக அந்த பாப்பா பண்ணிடுச்சு. ஸோ அண்ட் பில்ட் ஆன் ஒன் பை ஆன். அந்த சீன் வந்து மெயினாக வந்து இன் ஷூட்டு தான். டைரக்டர் வந்து இஸ் லைக் இது பண்ண ஸ்லோவாக ஹி வாஸ் புஷிங் அர் ஸ்லோவாக. ஓகே, அது அவளுக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, அண்டு சீனும் கரெக்டாக வரணும், நடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஸ்லோவாக வீவர் இந்த ஷூட்டில் தான் நடந்தது. அண்ட் ஆல்சோ அகெயின் லைக் அது ரொம்ப காட்டக்கூடாதுங்கிறது தான் ஐடியா. ஸோ அகெயின் வி வென்ட் பேக், ஒரு மாதிரி ஓவர்லேப்ஸில் வச்சுக்கிறது, உள்ளே கொண்டு போகிறது, அந்த மாதிரி தான் இருக்குது. It was a bigger scene actually, but editல நிறைய கட் பண்ணிட்டாங்க. But look bigger still. Okay. Because dense இருந்துச்சு இல்லையா? So yeah. Another one thing, or cinematography shootingனாலே வந்து it's to shoot with kids is hard ன்னு சொல்லுவாங்க. But here you have 2 kids and it's not a jolly ha fun film மாதிரி கிடையாது. They have to get into situations
which at this point they might understand, they might not understand அந்த ஸ்பேஸ்ல இருக்கு. ஸோ ஷூட்டிங் வித் சில்ட்ரன் இந்த டென்ஸான சப்ஜெக்ட் வந்து how was it? Because இப்போ நீங்க இப்போ சொன்ன சீனே it was not completely written, அங்க சொல்ல தான் பண்ணோன்னு. ஸோ அஃப்கோர்ஸ் தேர் வில் பி டிரெக்டர்ஸ் ஆர் ஆக்டிங் கோச்சஸ் எல்லாருமே இருப்பாங்க, அண்ட் கோ ஆக்டர்ஸே இருக்காங்க. how was that those situations? Because like for example அந்த இந்த சீன் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் அந்த வில்லன் வந்து மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோ சீன் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த குழந்தை நடக்கிற விதத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாட் ஷி ஹஸ் பீன் சப்ஜெக்டட் த்ரூ. அந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், அந்த அப்படியே அந்த பொண்ணு மயங்கி அப்படியே இருக்கு அதுவா இருக்கட்டும், ஆர் போஸ்ட் this one what happens to Ponni, the way she is carrying herself through it, it's very traumatizing, it's very disturbing, rightly so. So and working with the two actors, the two kuti actors, how was it and what was the whole actually very difference la actually they are brilliant. So we just have to wait. Sometimes they will be down முடியல தூக்கம் வருது அந்த மாதிரி, we have to encourage them, சாக்லேட்டு அந்த மாதிரி, we have to director have to do இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். சரி ரெஸ்ட் எடுக்கணும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விட்டணும், அவ்வளோதான். we had to wait. அதுவும் எப்போவுமேலாம் இல்லை, எப்பயாவது they and they got coaching. ராஜேஷ்னு ஒருத்தர் ஆக்டிங் கோச் இருந்தார் அண்ட் டைரக்டர். ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்க தான் அது ரீசன். ஷூட் வந்து நார்மல் ஷூட் மாதிரி நடந்தது ரீசன் அவங்க தான். ஜஸ்ட் ஹேவ் டு வெயிட் அண்ட் கேப்சர் இட் ரைட், அவ்வளோதான். கேப்சர் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. எனி சார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பட் அவங்கள பிகாஸ் இது வந்து பொசிஷனில் நிற்க வைக்கிறது தான் கொஞ்சம், அவ்வளோதான். பட் ஸ்டில் தே அண்டர்ஸ்டுட் இங்கே வந்து நிற்கணும்னா கரெக்டாக வந்து நின்றுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இல் பி, ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய டேக்ஸ் போவோம், மாறி நிற்பாங்க. அண்ட் என் ஃபோக்கஸ்ஃபுல் இருக்குது, ஓகே குழந்தை. அவங்க ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸா ரெண்டு பேரும்? ஆஃபியா அந்த பொன்னி கேரக்டர் ஷீ இஸ் அன் ஆக்டர், நடிச்சிருக்கு முன்னாடி. ஐ டோன்ட் திங்க் சுந்தரி நடிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல எக்ஸாக்டாக. ஓகே. ஸோ அதனால பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஜஸ்ட் கிட்ஸ் அது அவங்களுக்குள்ளே இருந்தது சின்ன அவ்வளோதான். ஸோ இட் வாஸ் நாட் நத்திங் ஐயோ வெயிட் பண்ணோம் தூங்குது அப்படி அந்த லெவலுக்குலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 15 minutes ஆர் ஒரு 2 சாக்லேட் கொடுத்து சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஃபேனில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி, அவ்வளோதான் இருந்தது. கிரேட். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு நோ, இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து இந்த படத்தில் நடக்கிற விஷயங்கள் வந்து எங்கெல்லாம் நடக்கலாம், இட்ஸ் லைக் தட். பட் அந்த பழனின்னு அந்த பேக்ட்ராப் இஸ் வெரி எப்படி சொல்கிறது, வெரி இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் தட்ஸ் கோயிங் த்ரூ த ஃபிலிம் அது சொல்லலாம் இல்லையா. த ஃபிலிம் டஸ் நாட் ஹவ் சோ மெனி கேரக்டர்ஸ், ஒரு 5-6 கான்சன்ட்ரேட்டட் கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் இந்த லேண்ட்ஸ்கேப்பும் த ஏரிட் லேண்ட்ஸ்கேப்ஸாக இருக்கும், பிகாஸ் தே கோ அண்ட் தே சர்ச் ஃபார் அந்த பர்ன்ட் பாடி இருக்கும் இல்லையா, அந்த இதுவாக இருக்கட்டும், ஒரு அந்த ஆட்டோ சீன் ஸ்ட்ரெச்சாக இருக்கட்டும், அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் திஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒரு sort of commonality that this can happen anywhere, but at the same time it's very specific and localized and very personal story that's coming from this place. So capturing those landscapes and geography, how important is it for the story in general, நீங்க நினைக்கிறீங்க cinematographer and with respect to this film? This film actually பழனிங்கிறது வந்து I think it's director's decision, because he told that அது அவரோட native உண்டு, he born there, so he want to go back to his ரூட்ஸ், அவ்வளோதான். அதனால தான் பழனி வச்சார் நினைக்கிறேன். அண்ட் another reason for பழனி இஸ் the crowd. இந்த க்ரௌடில் தொலைஞ்சு போனால் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கஷ்டம் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கே தெரியும் சொல்லாமலே, அதுதான் இன்னொன்று க்ரௌடு தான். ஸோ வேற எங்கேயா தொலைஞ்சு போனால் we can ஒரு இந்த வெட்டி கட்டிட்டு போனால் இப்படி இருந்தான், மொட்டை அடிச்சிருந்தான், எங்கே வேணால் கண்டுபிடிச்சிடலாம், பழனியில் எப்படி கண்டுபிடிக்கணும், அதனால தான் அது வச்சது. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ், பழனி அவுட்ஸ்கட்ஸ் தான் லேண்ட்ஸ்கேப்ஸ். ஸோ அண்ட் ஒரு ஹியூமன் அந்த லேண்ட்ஸ்கேப்பில் நிற்கும் போது we can know the vastness and the smallness of the person standing there. அண்ட் அது வந்து எனக்கு
எங்கே ஹெல்ப் ஆச்சுன்னா இந்த திஸ் வில்லன் கேரக்டர்னும் எனக்கு அவன் ஸ்டோரி கேட்கும் போதே அவன் வந்து திட்டிக்கிட்டே தான் இருக்கு ஒரு மாதிரி மைண்டில் ஒரு மாதிரி வெரி கிரேட் ஆக்டர். யா பண்ணதும் லைக் we hate him so யா ஸோ அது அவனை ஜஸ்ட் ஹேட் அன் ஐடியா தட் ஐ வாண்ட் டு ஷோ இம் ஸ்மால் இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு இஸ் அன் இன்சிக்னிஃபிகண்ட் காட்டணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் எப்படின்னு தெரியல. பட் ஒன்ஸ் இந்த அவுட்டோர்ஸ்லாம் போகும்போது he will be going searching for locations and whenever he was outside I try to lens and show him small distantல. ஸோ அது ஒரு இடத்துல ஒர்க் ஆச்சு. ஓகே இதை அப்படியே எங்கேயாவது கண்டினியூ பண்ணுவேன். ஸோ வென்எவர் ஹீ வாஸ் அவுட் சைட், வென்எவர் ஹீ இஸ் நாட் இன் கண்ட்ரோல், அது வந்து லென்சிங்கில் அது அவன் சின்னதாக தெரியுற மாதிரி. லைக் பன் தாத்தா கூப்பிடுவான், தாத்தா நில்லுங்க நில்லுங்கன்னுவான். அப்போது வந்து ஹீல் பி தேர் இன் அ டிஸ்டன்ஸ் ஸ்மால் அண்ட் தென் ஒன்லி வில் கம் ஹியர். அண்ட் அகெயின் அவன் லொக்கேஷன் பார்க்கும்போது பஸ் அவுட்டு இறங்குவான் அங்கே. அண்ட் ஹீல் சி அவன் பார்க்குற இடம் எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ரிவர் பக்கத்தில் ஹிஸ் என்ன சொல்கிறது பரியல் சைட்டுன்னு சொல்லலாம். ஹிஸ் லொக்கேஷன் வில் பி தேர். பட் ஆனால் நாங்கள் போய் பார்த்த லொக்கேஷன் செகண்ட் டைம் ரெக்கி போகிறப்போ டோட்டலாக போயிடுச்சு. ஸோ பட் டைரக்டர் ஐடியா என்னென்னா இட் ஷுட் ஹேப்பன் அலாங் அ வாட்டர் பாடி. ஓகே. ஸோ அதனால வந்து தான் அந்த மஞ்சள் நதி மேடு அப்படின்னு டயலாக்ல சொல்லுவாங்க. we didn't show it and after that when he was searching for another location he will go and there will be a ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி ஒரு இடம் இருக்கும், ஒரு குட்டை மாதிரி ஒரு இடம் இருக்கும். ஸோ that was the idea and there we had a wide shot so that he looks small in this landscape. அப்படிங்கிறது தான், அப்படி தான் லேண்ட்ஸ்கேப்பை நான் யூஸ் பண்ணேன். I didn't use landscape for beauty but to isolate certain things. Okay. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி நீங்கள் அந்த வில்லனுக்கு யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ஐ திங்க் ஈவன் ஃபார் நிமிஷாஸ் ஃபார் யூஸ் ஐ திங்க் த ஃபிலிம் ஸ்டார்ட்ஸ் வித் ஹர் இல்லையா? அவங்க ஃப்ரேமில் தான் ஆரம்பிக்கும் இல்லையா? அவங்க பாத்ரூம் போயிட்டு வருவாங்க, அந்த சீன் வரும், தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் வென் ஷீ கம்ஸ் அவுட் ஆஃப் தி பாத்ரூம் அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியும், தண்ணியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் சஜஸ்டிங் தட் ஷீ ஆல்சோ ப்ராக்டிஸ். அவங்க நான் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்காங்க அதனால தான் இந்த இப்படி நடந்து வராங்க. கைண்ட் ஆஃப் ஷோஸ். அண்ட் அட் த எண்ட் வந்து அந்த டயலாக் பிட்வீன் நிமிஷா அண்ட் இது சித்தார்த், அதுவும் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கனெக்டிங் த ஹோல் ஆர்க்ஸ் இல்லையா? லைக் யூ க்ளோசிங் ஆல் தி நாட்ஸ் தட் யூ ஸ்டார்டட் மாதிரி. ஸோ ஹவு அந்த அந்த ஆஸ்பெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? லைக் அந்த செப்பல் ஷாட் வாஸ் இன் தி ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. அது எப்படி பண்ண போறோங்கிறது தான் இருந்துச்சு. இப்போ அது வந்து இட் ஷுடன்ட் பி லைக் an insert shot பிகாஸ் படத்தில் அது வரைக்கும் ஷூட் பண்ண இது ரொம்ப லேட்டராக தான் ஷூட் பண்ணோம். ஒரு 10th day 15th day அது வரைக்கும் இன்சர்ட் ஷாட் இருக்கணும். அண்ட் தேர் வாஸ் நோ நீட் ஃபார் எனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாட்டும் கிடையாது. எவ்ரிதிங் வி ஓப்பன் டைரக்ட்லி. இப்போது சுரேஷ் வீடுனா டைரக்ட்லி க்ளோஸ் அப் ஃபார் சித்தார்த் சார். அதுக்கப்புறம் தான் வி ரிவீல் வேர் தேர். ஸோ அந்த ஒரு லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்ணது. டைரக்டர் வாஸ் வெரி ஸ்ட்ராங். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷார்ட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஹி வாஸ் தேர். ஸோ ஜஸ்ட்டு பழனிக்கு மட்டும் ஒரு ஷாட் வச்சுருப்போம். பிகாஸ் வி வாண்ட் டு சம்வேர் வி ஹேவ் டு ஷோ திஸ் ஹேப்பனிங் இன் பழனி. ஸோ அதுக்காக வச்சது தான். அது லேண்ட்ஸ்கேப் ஷாட் மாதிரி இருக்கும் இல்லையா? ஜஸ்ட் பழனி மலை அவ்வளோதான் இருக்கும். தட் ஒன்ட் பி ஈவன் கனெக்டட் டு தி சீன். ஜஸ்ட் அது வந்து ஒரு இன்சர்ட் ஷாட்டாக இருக்கும். கட்டவேக்காக யூஸ் பண்ணது தான். அது மட்டும் தான் இருக்கும் படத்தில், மற்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அது கிளியராக இருந்தது. ஸோ லொக்கேஷன் டு லொக்கேஷன் இட்ஸ் லைக் த கேரக்டர் ஆல்ரெடி நோ வேர் தேர். ஆடியன்ஸ்க்கும் அப்படியே. இன்னொன்று ஆடியன்ஸ்க்கும் வந்து கதையிலேயே டைலாக்ல தான் வந்து இவங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியும். இப்போ ஃப்ரெண்டு, இப்போ வடிவேலும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்னா த்ரூ தேர் டைலாக் ஒன்லி ஆடியன்ஸ் வில் நோ ஹவு க்ளோஸ் தேர். ஸோ ஷார்ட்டும் அப்படி தான் இருந்தது. வி டிடன்ட் ஷோ தட் இட்ஸ் ஹேப்பனிங் என்ன பரோட்டா கடை அண்ட் தென் லெட்ஸ் கோ இன்சைட் அப்படின்லாம் இல்லை. டேரெக்டாக கான்வர்சேஷன் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கேஷுவலாக வெளில வரும்போது பரோட்டா கடை நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்படி தான், அதுதான் ஐடியா. That was in the script actually. That was written already. And அந்த லாஸ்ட் சீன்ல நடக்கிறது தான் தீசிஸ். அதுக்காக தான் இந்த கதையே. You choose to keep it in the last because impact அங்க பெருசா. அதுதான் என்ன எங்க போகுது அப்படிங்கிற क्वेश्चन வந்து அங்க முடியும். So yeah, that was in the writing. So இன்னொன்று அந்த நிமிஷா கேரக்டர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, எப்படி எஸ்டாப்ளிஷ் அவ்வளோ பண்ணலாம், அது வந்து ரொம்ப ப்ரீச்சியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப
அவேவாகவும் இருக்கக்கூடாது, படத்துலேருந்து வெளில இருக்கவும் கூடாது, அவளை கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அவள் ஸ்ட்ராங்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஆமா. அப்படிங்கிறது வந்து தான் தேவர் லைக். நான் ஒன்ஸ் ஒரு கதை கேட்டப்போ அந்த சீன் இந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. இது அந்த கடைசியா நோ பிகினிங் அந்த பாத்ரூம் சீன் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அண்ட் ஒன்ஸ் ஸ்டோரிலாம் கேட்டதுக்கப்புறம் டேரக்டர் வந்து ஈவன் த லாஸ்ட் எடி உட்கார வச்சு இந்த சீன் உனக்கு எப்படி ஒர்க் உனக்கு எப்படி தெரியுது, he was discussing like that. அவங்க லாஸ்ட் 3 அசிஸ்டன்ட் வந்து they didn't ever been in a shooting spot, but still he would ask them, உன்னோட வாட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த சீனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு தான் ஷூட் போனோம் ஃபர்ஸ்ட் ஷெடியூல். அண்ட் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு வந்து அந்த லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சும்மா எடிட் பண்ணி பார்த்துட்டு இட் இஸ் ஒர்க்கிங் ஓகே இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க, அதே மாதிரி டிஸ்கஸ் பண்ணி. இட்ஸ் ஆல் ரிட்டன் முன்னாடியே, பட் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு இட் வாஸ் அ டிஸ்கஷன், அதில் நானும் இருப்பேன். அண்ட் ஹி வுட் ஸ்லைட்லி ரீரைட் ஆர் கம்ப்ளீட்லி ரீரைட், இது ஒர்க் ஆகலை, எல்லாருக்கும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஒவ்வொருத்தர் ஒரு செஷன் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஹி இம்ப்ரூவ்ட் வித் தட் ரைட்டிங். பிகாஸ் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். பிகாஸ் நிமிஷோட மோனோலாக் ஆஃப் ஃப்ளாஷ்பேக் அது எண்டில் வரும் இல்லையா, லைக் வாட் ஷி ஹஸ் பீன் த்ரூன்னு அது எண்டில் வரும். அது கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ட்ஸ் லுக் ஹவு these two kids also can grow up to be as strong as her. And so it has more impact, Madri, I felt. Yeah, great. And also my last question. So you're done with your first feature film debut. So, and you're getting good response, you and your team. So if there's one thing that you learned from Chithha, that you want to carry forward, professionally or as a person. Yeah, there are a lot of things, lot of things. 2 years in the project குள்ள actually it was more like a social study அப்படிதான் இருந்துச்சு. ஸோ there are a lot of things, ஒரு விஷயம் சொல்ல முடியாது. should be open to experiment and ஸ்டோரிக்கு ஒர்க் பண்ணால் இன்னும் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் சினிமாட்டோகிராஃபி. இன்ஸ்டெட் ஆஃப் லைக் கேட்ச் த ஐ மாதிரி இல்லாமல், அண்ட் we need that kind of stories also. Some stories demand eye catching cinematography. So yeah, that stories are strong. தைரியமாக வந்து பியூட்டியை நம்பி போகாமல் இருக்கலாம். பியூட்டி இட் தானே அது ஸ்டோரி வில் கிரியேட் இட் ஃபார் யூ. ஸோ ஐ வாஸ் லைக் அதே மாதிரி தான் சித்தாலையும் ஐ வாஸ் லைக் ஹேண்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க ஒரு பெரிய பயமே இருந்தது. Yeah, that is the takeaway. Great. Yeah, thank you so much for the conversation. It's lovely talking with you. Yeah, thank you. And best wishes for all your projects.